ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். பசங்களோட எக்ஸாம் ஹாலிடே வரப்போகுது. ஒரு லாங் வெக்கேஷன் தான். இந்த லீவுக்கு எங்க தான் போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்பவும் அமைதியான, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மேகமலை விளாக் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணது சனிக்கிழமை தான். காலையில 6:30 மணிக்கே நாங்க வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க போன ரூட் வந்து ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வழியா வந்து போற மாரி தான் இருந்துச்சு. ஸோ மதுரை டூ மேகமலை போறதுக்கு 4 ஹவர்ஸ் பக்கத்துல எங்களுக்கு டைம் காமிச்சுச்சு. போற வழியிலேயே தட்டி விலாஸ்ல வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ட நாங்க முடிச்சுட்டோம். தட்டி விலாஸ்ல சாப்பிடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ட வந்து 8:50க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தட்டி விலாஸ் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இது ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. அங்க சாப்பிட்ட ஃபுட்டு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கம்மியா தான் இருந்துச்சு. நாங்க ஒரு 500 வரும் அப்படின்னு நெனச்சா, அதுக்கு பாதி தான் வந்திருந்துச்சு. 250 பக்கத்துல தான் வந்திருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து நேரா மேகமலை என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போயாச்சு. இங்க வந்து கார ஓரமா நிப்பாட்டிட்டு, ஷட்டர் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அங்க தான் வந்து என்ட்ரி போட போயிருந்தோம். உங்களோட வண்டி நம்பர், உங்க பேரு, ஃபோன் நம்பர், எத்தனை பேர் வந்திருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு, உங்க வண்டிக்குள்ள எந்த பிளாஸ்டிக் வந்து அலோட் கிடையாது. கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் வந்து அலோட் கிடையாது. ஸோ பிளாஸ்டிக்லாம் கொண்டு போனா கூட அவங்க வந்து அங்கேயே வந்து எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. டோக்கன் நம்பர் மாரி சொல்லுவாங்க. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் தான் சொல்லுவாங்க. டோக்கன் எல்லாம் குடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ரிட்டர்ன் வர்றப்போ வந்து அந்த நம்பரும், உங்க பேரு சொன்னா தான் உங்கள வந்து போக விடுவாங்க. ஸோ நாங்க என்ட்ரி முடிச்சுட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே ஏறி ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து எங்கேயும் நிப்பாட்டல. மேகம், மலை, செடி சொல்றதுக்கு வந்து வார்த்தையே இல்ல. அவ்ளோ அழகா பயங்கரமா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் எக்ஸைட் ஆயிட்டேன். அந்த குரங்கு பாருங்க, நல்லா வந்து அந்த மரத்துல நடுவுல உட்காந்துட்டு அவ்ளோ க்யூட்டா இருந்துச்சு. ஸோ அதையுமே ஒரு வீடியோ எடுத்தோம். அப்புறம் இந்த மாரி நெறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் கலர் கலரா வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு, சுத்திலுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்ளோ பச்சை பசேல்னு இருந்துச்சு. கார வந்து நிப்பாட்டிட்டு, மாதா டீ ஸ்டால் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அங்க வந்து டீ கடை தான். ரெஸ்ட் ரூம் எல்லாம் கிடையாது. ஸோ டீ வேணும்னா குடிச்சுக்கலாம். நாங்க வந்து இந்த மேகமலையோட டீ பவுடர் ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியிருந்தோம். பட் வாங்கிராதீங்க. அது நல்லா இல்ல. குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கசக்கிற மாரி இருக்கு. ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா, அது உங்களோட விருப்பம் தான். அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்க ஒரு சின்ன ஃபால்ஸ் மாரி இருந்துச்சு. அதுவும் பயங்கரமா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தண்ணி எல்லாம் அவ்ளோ சில்லுன்னு இருந்துச்சு. இங்கேயுமே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். தண்ணீல கால் வைக்கிறதுக்கு அவ்ளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. இந்த பிளேஸ வந்து விசிட் பண்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னா, நவம்பர், டிசம்பர், ஜனவரில விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிளைமேட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அங்க இருந்த டீ எஸ்டேட் எல்லாம் அந்த மாரி கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கார் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து போயிருப்போம். அங்க ஒரு சின்னதா முருகர் கோவில் இருந்துச்சு. அங்க போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு பாருங்களேன் எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு. ஸோ துயிலுமே வந்து க்ரீனிஷா பார்க்குறதுக்கு அவ்ளோ அழகா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு.
அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம். மேலேருந்து தண்ணி வந்து நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு. ஒரு குட்டி ஃபால்ஸ் தான். அங்கே தண்ணி குடிச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நல்லா ஜில்லுன்னு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் தண்ணி வந்து நாங்கள் குடித்தோம். அங்கேருந்து மறுபடியும் கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ரெஸ்ட் ரூம் போகணுங்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் வந்து ரெஸ்ட் ரூம் தேடிட்டு இருந்தோம். வழியில் வந்து சின்ன சின்ன டீ கடைகள் தான் இருந்துச்சு. ஸோ பெருசாக ஒன்றும் ரெஸ்டாரண்ட் மாதிரி கிடையாது. இந்த பேச்சியம்மாள் கடை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்கும் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு உள்ளே போய் ரெஸ்ட் ரூம் பார்த்தோம். பட் அவங்க இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து மறுபடியும் காருக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் அவ்வளோவா கிடையாதுங்க. டீ காஃபி கடை சின்னதாக இருக்கும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இந்த பேச்சியம்மாள் கடை மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு இருக்குது. மற்றபடி எந்த கடையும் கிடையாது அங்கே. ஹைவே ஈஸ்ட் டவுனுக்கு போயிட்டோம். அங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் காரை வந்து நிப்பாட்டிட்டு இங்கே வந்து லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் வந்து இருந்துச்சு. ஸோ பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூமும் கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வந்து சின்னதாக ஒரு பார்க் செட்டப் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லேக் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நல்லா தண்ணி நல்லா ஜில்லுன்னு குட்டி குட்டி மீனெல்லாம் உள்ளே இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் கால் நனைச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. இங்கே நீங்கள் வந்து பார்த்தா தான் அதை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அங்கேருந்து அப்படியே மறுபடியும் கிளம்பி சரி மேலே போயிடலாம், டைம் ஆகுது அப்படின்ட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழி எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போகிற வழியிலே வந்து இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்தோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நடுவில் வந்து அந்த தண்ணி 2 சைடும் பச்சை பசேல்னு. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பாலம் வந்து ஒரு படத்தில் வரும். அது எந்த படம்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன வீடுகள் கடைகள் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு இடத்துல ஓரமாக நிப்பாட்டிட்டோம். லஞ்சுக்காக ஒரு இடத்துல ஓரமாக நிப்பாட்டிட்டோம். லஞ்ச் மட்டும் நாங்கள் வீட்டில் இருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே வந்து நாங்களும் கிளம்பிட்டோம். கிளைமேட் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்துச்சு. வெயில் அடிக்குது, அதே சட்டுன்னு மாறி கொஞ்சம் மிஸ்ட்டு வந்து பயங்கரமாக இருக்குது, மேகமூட்டமாக ஒரு மாதிரி அடிக்கடி மாறிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பி நேராக வந்து மகாராஜா மேட்டுக்கு போயிட்டோம். அங்கே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் மேலே ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், இங்கே ஃபுல்லாக வந்து கார் பார்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்க்கிங் தான். இதுக்கு மேலே வந்து கார் போகாது. ஸோ நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் மேலே நடந்துடலாம். அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தது இந்த உயரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக கடகடன்னு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரே மிஸ்ட்டு. நல்லா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இயற்கையோட அழகு இங்கேருந்து தான் பார்க்கணும். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பனிமூட்டம் வந்து அப்படியே க்ராஸ் ஆகுறது உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வந்து கீழே பார்த்தா பாதி தேனி ஊர் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் போன நேரத்தில் வந்து ரொம்ப பனிமூட்டமாக இருந்ததுனால எங்களால் சுத்தமாக எதுவும் பார்க்க முடியல. பட் வியூ வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் பக்கத்தில் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். 3:45க்கு கிளம்பியாச்சு. கீழே அப்போ தான் வந்து
கரெக்டாக கீழே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நாங்கள் கீழே இறங்குறப்போ ஒரு 5:30 பக்கத்தில் இருக்குமோன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அங்கே கீழே போனதுக்கப்புறம் அவங்க என்ட்ரி செக் போஸ்ட்டில் வந்து நம்பரும் பேரும் கேட்டாங்க, என்னோடய டோக்கன் நம்பரும் பேரும் கேட்டாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த டே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 7 மணி பக்கத்தில் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேவே வந்து ஃபுல்லாக ஜாலியாக முடிஞ்சிருச்சு. பயங்கர டயர்டாக வீட்டுக்கு போயாச்சு. இந்த லாங் லீவில் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இல்லையா? இது வந்து ஒரு அவ்வளோ அழகான இடம். கண்டிப்பாக வந்து போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கை இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பிரமிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.